இந்த திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தலைமையை எதிர்த்து யாருமே பேச மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே யார் மேலே யார் தலைமையில் இருக்காங்களோ அவங்கள அனுசரித்து போவாங்க. அப்படியே அவங்க மாறிட்டாலுமே இல்லை வேற ஆள் வந்துட்டாலுமே அவங்கள விமர்சித்து பேச மாட்டாங்க. முக்கியமாக பொதுவெளியில் விமர்சித்து கட்சிக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை அவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த தேசிய கட்சிகளில் பார்த்தீங்க அப்படின்னா வேணும்னே தலைமையை பற்றி பேசுறது, முன்னாள் தலைவர்களை பற்றி பேசுறது, இந்நாள் தலைவர்களை பற்றி பேசுறது, இவங்க ஒரு பெரிய ஆளுமை மாதிரியும் இவங்களுடைய கருத்துக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கட்சி என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் சரி நான் என்னுடைய கருத்தை நான் சொல்லியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரியும் தொடர்ச்சியாக இந்த தேசிய கட்சிகளில் தான் நடக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த தேசிய கட்சிகளில் இந்த கோஷ்டி பூசல் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்க, இதெல்லாம் எதுக்குங்க இப்போ பேசணும் அப்படின்னா, சமீபத்தில் குஷ்பு அவர்கள் பாஜகவை சேர்ந்தவர் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. தினமணி யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியே முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவை ஒரு சிக்கலில் சிக்க வைப்பதற்காக திமுகவுடைய அஜெண்டாவையே கேள்விகளாக வைப்பது தான் அந்த பேட்டியுடைய நோக்கம். அந்த பேட்டியுடைய முதல் கேள்வியிலிருந்தே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு புரியும். சாதாரணமாக அரசியல் அறிவு இருக்கிறவங்களுக்கு கூட ஓகே இவங்க என்ன கேட்க வராங்க, இவங்க யார், இவங்களுடைய நோக்கம் என்ன, அஜெண்டா என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லி எஸ்கேப் ஆகிடும். ஆனால் பேசுறது குஷ்பு ஆச்சே, அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. அதில் ஒரு மிக முக்கியமான கேள்வி இருந்தது. அந்த கேள்வி என்ன, அதற்கு குஷ்பு என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறத முதல்ல பாருங்க, நம்ம அதை பற்றி பேசுவோம். பிஜேபி பொறுத்தளவுல தமிழ்நாட்டில் அந்த வாக்கு சதவீதம் அண்ணாமலை வந்த பிறகு அந்த வாக்கு அதிகரிக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது. நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு அவருடைய அப்ரோச் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஓவராலா அந்த சேஞ்சஸ்க்கு அப்புறம் அந்த வாக்கு சதவீதத்தில் ஏதாவது பிரச்சனை அவர் பேரை சொல்லும்போது ஒரு மாஸ் வச்சுட்டு நீங்க ஜெயிக்க முடியாதுங்க. அண்ணாமலை இவ்வளவு மாஸ் வச்சுட்டு அண்ணாமலை அவர் சீட்டை ஜெயிச்சிருக்கலாம். சரிங்களா, நான் சொல்றேன் கட்சி ஜெயிக்கணும். தனிப்பட்ட முறையில யார் ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கலையோ அது முக்கியம் கிடையாது. கட்சி ஜெயிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் அப்படியே பாஜக நீங்க சொன்னாலும் நீங்க இதுக்கு முன் இதுக்கு பின் அப்படி சொன்னீங்கன்னா நான் நிச்சயமாக அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு அஸ்திவாரம் வச்சது இலா கணேசன் அவர்கள், பொன்னார் அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 5 வருடமாக நோட்டை விட கம்மியா ஓட்டு வாங்கியிருக்கீங்க. கேலி பண்ணும் போது கூட அவங்க கட்சிக்காக உழைச்சாங்க. எதுவுமே காதுக்கு வாங்காம மக்கள் அவங்களும் கேள்வி பண்ணாங்க. ஆனா நான் கட்சிக்காக உழைக்கிறேன், கட்சிக்காக நிக்கிறேன்னு, கட்சி மேல நம்பிக்கை இருக்குன்னு இறங்கி வேலை செஞ்சாங்க. சோ அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு முன் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பின் அப்படிதான் நான் சொல்வேன். நான் சொல்ல முடியாது. 3 வருடம் இருந்தாரு. எப்போ வந்தாரு அரசியலுக்கு? எப்போ வந்தாரு? இப்பதானே வந்திருக்காரு. என்ன பண்ணாங்கன்னா அது தமிழிசை. நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பிஜேபி பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிறது அத்தனை மாபெரும் தலைவர்கள் நம்ம பார்த்திருக்கோம். நீங்க ஜெயிச்சிருக்கீங்களா இல்லையாங்கிறது கிடையாது. ஆனா அஸ்திவாரம் வச்சது யாரு அப்படி நான் பார்க்கும்போது நான் நிச்சயமாக இலா கணேசன் அவர்கள், ராஜா அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், நீங்க பொன்னார் சங்கர் அவர்கள், சிபிஆர் அவர்கள், இவங்க எல்லாரும் எத்தனை வருடங்கள் ஒரு 25 வானதி அவர்கள் 25 வருஷமா 30 வருஷமா கட்சிக்காக தமிழகத்துல இருந்து கட்சி பாஜக ஒண்ணு இருக்க கூட தெரியாது யாருக்கும். ஆனா இருந்தாலும் கட்சிக்காக உழைச்சவங்க. சோ நான் அவங்களதான் அந்த அஸ்திவாரம் வச்சது யாருன்னா அவங்க மட்டும் தான் நான் சொல்லுவேனே தவிர இன்னைக்கு நயினார் அவர்கள் இருக்கிறாரு. எல்லா தலைவர்களுக்கும் அவங்க பாணியில வேலை செய்வாங்க. அண்ணாமலைகர் அவருடைய பாணி வேற மாதிரி இருந்தது. இந்த இன்டர்வியூ அண்ணாமலை அவர்கள் பத்தி இருக்கா? கேள்வி கேட்கிற போதே அவங்க ரொம்ப தெளிவா கேட்கிறாங்க. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா கட்சியுடைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. இப்ப அவருக்குன்னு ஒரு தொண்டர்கள் பலம் இருக்கு. அவருடைய பெயரை சொல்லும் போது மிகப்பெரிய அளவுக்கு விசில் சத்தம் இருக்கு, ஒரு ஆரவாரம் இருக்கு, தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஆரவாரம் இருக்கு அப்படின்னு கேட்கிற போதே அவங்க குஷ்பு இடைமறிக்கிறாங்க. மாஸ் வச்செல்லாம் ஒன்றும் ஜெயிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ் இருந்ததுன்னா அவரே அவரோட சீட்டை ஜெயிச்சிருக்கலாமே, அவர் ஜெயிக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம், இதெல்லாம் எதிர்கட்சிக்காரங்க பேசினா ஓகே. சொந்த கட்சியில் இருக்கிற நீங்கள் எதுக்கு இவ்வளோ பொறாமையோட இவ்வளோ வன்மத்தோடு பேசணும்? எனக்கு இந்த ஸ்பீச்சை கேட்ட உடனே இந்த 2 வார்த்தைகளை தவிர வேறு ஒன்றும் தோணலை. இவங்களுக்கு அண்ணாமலை மேலே ஏதோ பர்சனலாக வன்மம் இருக்குது. மேபி இவங்க கட்சியில் ஆக்டிவாக இருந்திருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் தலைவர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
ஏற்கனவே இருந்த சீனியர் லீடர்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் ஓரங்கட்டிட்டார். அவருக்குன்னு வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டார். ஸோ இது வந்து நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம். நாளைக்கு குஷ்பு அவர்களே தலைவரானாலுமே அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு டீமை வந்து செட் பண்ணிப்பாங்களே தவிர ஏற்கனவே இருக்கிற டீமில் கண்டினியூ பண்ணணும்னு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ஒரு தலைவராக குஷ்பு என்ன நினைக்கிறாங்களோ, என்ன ஒரு லட்சியத்துக்கு என்ன பாதையில் பயணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்யறதுக்கு அவங்களுக்கு ஆட்கள் தேவை. சரி, இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டில் நடக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் வந்து நார்மலான விஷயம். இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நடத்துகிற ஒரு சினிமாவில் இவ்வளவு வருஷமாக இருந்திருக்கிற குஷ்புவுக்கு வந்து தெரியாமல் போனது நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்க ஒதுக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தேசிய அளவில் வந்து பதவி கொடுக்கப்பட்டது. தேசிய மகளிர் ஆணையத்தில் வந்து இவங்க உறுப்பினராக இருந்தாங்க. கட்சி எந்த விதத்திலும் இவங்களை கைவிடலை. ஒன்ஸ் அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியை விட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இங்கே வந்து மறுபடியும் கட்சி பொறுப்பில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கட்சியில் வந்து பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி தமிழிசை அவர்கள் ஆளுநர் பதவியை ரெசைன்மெண்ட் இங்கே வந்தாங்களோ அதே மாதிரி இவங்களும் வந்திருக்காங்க. அதுலலாம் எனக்கு எந்த குழப்பமுமே இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து அண்ணாமலை மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு வன்மம் இருக்குது அப்படிங்கிறத எதற்காக வெளியில் காட்டுறீங்க? என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள். அண்ணாமலை செஞ்சது உங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம். நம்ம கட்சியில் இவ்வளோ வருஷமாக இருக்கும், இவர் நேற்று தான் வந்தார், வந்த உடனே வந்து இவருக்கு தலைவர் பதவியை கொடுத்துட்டாங்க, தலைவர் பதவியை கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் நம்மளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாரு, நம்மளுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கல அப்படிங்கிற கோபம் குஷ்புவுக்கு இருக்கலாம். அது நியாயமானதும் கூட, நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அந்த கோபத்தை நீங்கள் எத்தனை வருஷமாக மனசில் வச்சுருப்பீங்க? இன்னும் எத்தனை வருஷம் நீங்கள் மனசில் வச்சுருக்க போகிறீங்க? இப்போ இந்த கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். அண்ணாமலை வந்ததுக்கப்புறமா வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கா அப்படின்னா அது டேட்டா, நீங்கள் அதை மறுக்க முடியாது. 3% இருந்த கட்சியை 11.5% கட்சியாக மாற்றியது அண்ணாமலை. அந்த மனுஷன் வந்து 234 தொகுதிக்கும் நடைப்பயணம் போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களையும் வந்து அடித்து பேசி திமுகவுடைய இந்த அஜெண்டாவை, திமுகவுடைய நெரேட்டிவை, பாஜக எதிர்ப்பை வந்து இங்கே முறியடித்து, ஆமாம் நான் பாஜக காரன், ஆமாம் நான் சங்கி, ஆமாம் நான் ஆர்எஸ்எஸ் காரன் அப்படின்னு பெருமையாக சொல்ல வச்சவர் யார் அப்படின்னா அண்ணாமலை. அதை ஒத்துக்கிட்டு போகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமாங்க, அண்ணாமலை வந்ததுக்கப்புறமா அவருடைய செயல்பாடு காரணமாக இந்த வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. இப்போ நயனார் நாகேந்திரன் இருக்காரு, நாங்கள் இதிலேருந்து இன்னும் மேலே கொண்டு போக போகிறோம், நாளைக்கு வந்து பாஜகவை ஆட்சிக்கே கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு வரியில் சொல்லி முடிக்க வேண்டியது விஷயத்தை இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். வேறு எந்த கட்சியிலையாவது இப்படிலாம் நடக்குமா? காங்கிரஸ் கட்சியில் கூட இந்த மாதிரி நடக்கிறது இல்லை. காங்கிரஸ் கட்சியில் செல்வ பிறந்தகை இருக்கார், அவர் 5 கட்சி மாறி வந்த அமாவாசை, அவர் இப்போ தலைவராக இருக்கார். அவர் கூட வந்து ப. சிதம்பரம் போய் ஸ்டாலினை பார்க்குறாரு. அவருக்கு முன்னாடி தலைவர்களாக இருந்தவங்க கூட செல்வ பிறந்தகையோடைய செயல்பாடுகளை பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை. அவர் கிட்டத்தட்ட திமுகவுடைய ஊதுகுழல் மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதற்காக கூட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அவரை விமர்சிக்கிறது இல்லை. ஆனால் இங்கே கட்சிக்காக வேலை செஞ்ச ஒருத்தர், கட்சிக்காக உழைத்து அந்த வாக்கு சதவீதத்தை அதிகரித்து பாஜக அப்படிங்கிற ஒரு பெயரை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த ஒருத்தருக்கு கிடைக்கிற பேரை பாருங்கள். இதில் பாராட்டுறதுல என்னங்க தப்பு? உங்களுக்கு என்ன குறைஞ்சி போயிடுவீங்க நீங்கள்? எனக்கு அதுதான் ஒன்றுமே புரியல. அந்த மனுஷன் அப்படி என்ன பண்ணிட்டாரு? கட்சிக்காகத்தானே வேலை பார்த்தாரு, அவரையும் வந்து முன்னிறுத்திக்கிறாரு. அதுதான் தமிழ்நாட்டோட அரசியல். இங்கே வந்து முகம்தான் எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின். ஏன் வந்து திமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் சினிமாவில் போய் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரசியலுக்கு வராங்க? ஏன்னா அந்த முகம், அந்த முகத்துக்குத்தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அப்படித்தான் இங்கே 50 வருடம் 60 வருடமாக பழகி இருக்கிறோம். அதனால தான் அண்ணாமலை அப்படிங்கிற முகம் அங்கே போய் சேரணும் அப்படின்னு அவர் கரெக்டாக பிளான் பண்ணி அவர் தன்னையும் முன்னிறுத்தி கொண்டார், கட்சியையும் முன்னிறுத்தினார். இங்கே மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு பிம்பம் எப்படி கட்டமைக்கப்பட்டது? 2017லேருந்து 2021 வரைக்கும் நீங்களும் பாஜகவில் தானே இருந்தீங்க. அன்னைக்கு நீங்கள் அந்த மோடி எதிர்ப்பை முறியடிக்க என்னவெல்லாம் செஞ்சீங்க? நீங்கள் சொல்கிறீங்களே தமிழிசை சவுந்தரராஜன், அவங்க என்ன பண்ணாங்க? தமிழிசை சவுந்தரராஜனை பற்றி பேசும்போது நோட்டா கட்சின்னு கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, அவங்களுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க. இல கணேசன், பொன் ராதாகிருஷ்ணன், வானதி ஸ்ரீனிவாசன், இவங்கெல்லாம் போட்ட விதையில தான், இவங்களுடைய முயற்சியில் தான் வந்து கட்சி இன்னைக்கு இருக்குது. இவங்கெல்லாம் அஸ்திவாரம் போட்டாங்கன்னு சொல்கிறீங்களே, அப்படி அஸ்திவாரம் போட்ட கட்சி ஏன் 2021 நோட்டா கட்சியாச்சு? அதற்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? யாருடைய பிரச்சனை? யார் தப்பு பண்ணாங்க? 1980லேருந்து வந்து இத்தனை பேர் இருந்ததுக்கு அப்புறமும் கட்சி வந்து 2.5% 3% இருந்ததுக்கு யார் காரணம்? ஆனால் பதவியேற்ற 3 வருஷத்தில் 3% இருந்த கட்சியை 11.5% கட்சியாக மாற்றினதுக்கு அண்ணாமலைக்கு கிடைக்கிற பேர் இதுவா? இன்னைக்கு அந்த 11.5% அந்த வாக்கு வங்கியில் தான் நீங்கள்லாம் பயணிக்க போகிறீங்க.
இன்னைக்கு அதிமுகவில் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிற போது 2024 தேர்தலில் வந்து பாஜக வாங்கின வாக்குகளை வைத்துத்தான் சீட்டு கேட்க போகிறாங்க, அதை வைத்துத்தான் தொகுதிகள் கேட்க போகிறாங்க. நீங்களும் சீட்டு கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு மறுபடியும் பாஜகவில் போட்டியிடணும் அப்படிங்கிற நம்பிக்கை எப்படி வந்தது? அது அண்ணாமலை கொடுத்த நம்பிக்கை. இன்னைக்கு பாஜகவை நோக்கி சிறுவர்கள் சிறுமிகள் முதல் இளைஞர்கள், நடுத்தர வயதினர், வயோதிகர்கள் வரை அத்தனை பேரும் பாஜகவை நோக்கி வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் யாரு? அண்ணாமலை. அதனால தான் அவர் பேரை சொன்ன உடனே எந்த கூட்டமாக இருந்தாலும் எந்த மேடையாக இருந்தாலும் அண்ணாமலை பேருக்குன்னு ஒரு பவர் இருக்கு. யாரோ என்னமோ சொல்லிட்டு போகட்டும், ஆனால் அண்ணாமலைங்கிற பேரு தமிழக அரசியலில் இனிமேல் தவிர்க்கவே முடியாது. அதை சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமாங்க, அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா கட்சி வளர்ந்துருக்கு. ஒரு கிரெடிட் தானே கொடுக்க போறீங்க. உங்களுக்கு என்ன அண்ணாமலையை புகழ்ந்து வந்து 10 பக்கத்துக்கு கட்டுரை எழுத சொன்னாங்களா? இல்லை, ஜஸ்ட் ஒரு வரியில், அதுவும் வந்து ஒரு இன்டர்வியூ. இது அவங்க என்ன நோக்கத்துக்காக கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறது குஷ்புவுக்கு தெரியாமல் இல்லை. அந்த நோக்கம் பற்றி உங்களுக்கு தெரிந்த பிறகும் இப்படி நீங்கள் பதில் சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ உண்மையிலேயே உங்கள் மனசில் என்ன இருக்குது? நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு தொகுதியில் போட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அண்ணாமலையை பிரச்சாரத்தை கூப்பிட மாட்டீங்களா? அண்ணாமலை இல்லாமையே நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? அவர் வந்து ஓட்டு கேட்க வேண்டாமா உங்களுக்காக? ஒரு மனுஷன் கட்சிக்காக வேலை பார்த்தவருக்கு வந்து கிரெடிட் கொடுக்கறதுக்கு இப்படியெல்லாம் யோசிக்கிற கட்சியை இந்தியாவில் இல்லை, உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட இதே தான் வந்து பாண்டே அவர்களும் சொல்லுவார். அவர் வந்தாருங்க, அவர் வேலை செஞ்சார், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதுக்கு முன்னாடி கட்சி இருந்தது இல்லை. அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது? நோட்டா கட்சி, ஒத்த ஓட்டு பாஜக, இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? இப்படிப்பட்ட ஒரு கட்சியை வச்சிருந்துக்கிட்டு மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறத செட் பண்ணுற வரைக்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு எதையுமே செய்யாமல் இப்போ வரைக்கும் மோடியோடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்காம இன்றைக்கும் வந்து திமுக வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்து அடித்து விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மாநில தலைவர் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி முழுக்க அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பாஜகவாக மாறிட்டீங்க. அண்ணாமலை இருந்தால் இப்படி நடந்திருக்குமா? இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாஜக எங்கே இருந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? போன வருஷம் இதே நேரம் தேசிய கல்விக் கொள்கை பிரச்சனை தமிழ்நாட்டில் போயிட்டு இருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் ஒரு பக்கம் நின்னாங்க, இன்க்ளூடிங் அதிமுக. தேசிய கல்விக் கொள்கை இங்கே வரக்கூடாது, மும்மொழி கொள்கை இங்கே வரக்கூடாது, நவோதயா பள்ளிகளை வரவிட மாட்டோம், அத்தனை பேரும் ஒன்றா நின்னாங்க. ஆனால் தனியால் சிங்கம் மாதிரி நின்ன ஒரே ஆள் அண்ணாமலை மட்டும்தான். வேறு யாரும் அவருக்கு சப்போர்ட் இல்லை. ஆனால் தனியாக நின்று ப்ரெஸ் மீட் வச்சார். அந்த ப்ரெஸ் மீட்டை போய் எடுத்து பாருங்கள். அண்ணாமலைனா யாருன்னு தெரியும். தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் கொண்டு வருவோம், நவோதயா பள்ளியை நாங்கள் கொண்டு வருவோம், மும்மொழி கொள்கையை இங்கே அமல்படுத்துவோம். அதுதான் வந்து ஆண்மை, அதுதான் வந்து ஒரு தலைவனுக்கான அடையாளம். அதில் எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு கன்விஷன் இருக்கிற போது அதை செய்யறதுல என்ன தப்பு? இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அப்படி சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். இன்னைக்கு இந்த இந்தி பிரச்சனை அப்படின்னு வந்த உடனே அறிக்கை விட்டு தமிழிசை சவுந்தரராஜன் என்ன அறிக்கை விடுறாங்க? பெயரை மாற்ற வேண்டும் அப்படின்னு அறிக்கை விடுறாங்க. அது மத்திய அரசாங்க அலுவலகம். நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலேயே மத்திய அரசாங்கம் ஹிந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இருக்கு. உங்களுக்கு முதல்ல இதெல்லாம் பேரை மாற்றணும், இந்தியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் போய் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிட்டு வாங்க. நீங்கள் ஆட்சியில் இருந்த போதெல்லாம் மாற்றினீங்களா இப்படின்னு கேள்வி கேட்குறத விட்டுட்டு ஐயோ இந்தி எதிர்ப்புன்னு சொல்லிட்டாங்க உடனே மாற்றுங்க அப்படின்னு பேரை மாற்றிட்டு அவங்க எதற்காக இந்த அரசியலை பண்ணுறாங்கன்னு கூட தெரிஞ்சுக்காம நாங்குநேரியில் வந்து சாதிய படுகொலைகள் நடந்திருக்கு, அதையெல்லாம் எப்படி மடைமாற்றணும்னு தவிச்சவங்களுக்கு வந்து இந்த இந்தி பேர் கிடச்சிருக்கு. எங்கேயோ திருச்சியில் இருக்கிற மத்திய அரசு அலுவலகத்தில் வந்து இந்தி பேரை வச்சுட்டாங்கன்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணியும் குதிக்கிறாங்களே. நிறுத்துங்கடா, முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நீங்களும் சேர்ந்து ஐயோ இந்தி பேர் வச்சுட்டாங்க மாற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இதற்கு பேர் தான் தலைமையா? இதற்கு பேர் தான் தலைமைத்துவமா? இதற்கு பேர் தான் ஆளுமையா? ஆனால் இப்படியெல்லாம் ஒரு தலைவர் இருந்தாங்கன்னா உங்களுக்கெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. அது இப்படி ஒரு தலைவர் இருக்கலாம்? உங்களையெல்லாம் வந்து தாஜா பண்ணணும், உங்களையெல்லாம் வந்து அக்காமடேட் பண்ணணும், நீங்கள் சொல்கிறதையெல்லாம் அவங்க கேட்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள்லாம் ஏற்றுக்குவீங்க. இல்லைன்னா நாங்கள் பொது வழியில் விமர்சித்து பேசுவோம். அதனுடைய விளைவுகள் என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அண்ணாமலைக்கு வலிக்கணும். இப்படிப்பட்ட வெறுப்பும் வன்மமும் பொறாமையும் இருக்கக்கூடிய மனுஷங்களை சுற்றி வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் எப்படி 3 வருஷம் குப்பை கொட்டினார்னு இப்போ எங்களுக்கே வந்து கவலையாக தான் இருக்குது, ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது. இப்படிப்பட்ட மனுஷங்களோட எப்படியா இவர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தார்? எதிரில் இருக்கிறவங்க கூட பரவாயில்ல போல இருக்குது. அவங்க வந்து இந்த மைக்கு முன்னாடி தான் திட்டுவாங்க, ஆனால் நீங்கள் மைக் ஆஃப் பண்ணிட்டு கேட்டீங்க அப்படின்னா அண்ணாமலையை பற்றி நல்ல விதமாக தான் பேசுவாங்க. யாராக இருந்தாலும் அப்படி தான் பேசுவாங்க. தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை நல்லவருங்க, அவர் சார்ந்திருக்கிற அந்த ஐடியாலஜி தாங்க எங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லுவாங்க. அவருடைய ஆளுமையை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. ஆனால் அப்படி பாராட்டுறதுக்கு கூட பாஜக கட்சியில் ஆள் இல்லை. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாஜக கட்சி அப்படிங்கிறது மக்களோட ஒட்டாமல் தொண்டர்களோட ஒட்டாமல் நீங்கள் ஒரு தனி ட்ராக்கில் போயிட்டுருக்கீங்க.
இந்த கேள்வியில் ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறதுக்கும் இப்போ ஆதாரம் வந்தாச்சு. அதே தினமணி பத்திரிகை இன்னைக்கு அண்ணாமலை கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அப்படி பேட்டி எடுக்கிற போது குஷ்பு சொன்ன அந்த மேட்ரை அண்ணாமலை கிட்ட கேள்வியாக வைக்கிறாங்க. இப்போ எப்படி சென்று முடிகிறாங்கன்னு புரியுதா? இந்த சிம்பிள் அரசியல் உங்களுக்கு புரியலையா? அந்த கேள்விக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறதையும் சேர்த்து பாருங்க. ஸோ நிறைவா அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருந்த பொழுது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை தமிழக பாஜக கண்டது. அவர் ஒரு வாக்கு சதவீதத்தை நிரூபித்தார். வெற்றி தோல்வியை தாண்டி தமிழக பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்தல அண்ணாமலையுடைய பங்கு இருக்குது. ஸோ அண்ணாமலைக்கு முன் பின் அப்படின்னு பிரிக்க முடியும் என்று ஒரு பார்வை இருக்குது. அது சம்பந்தமாக குஷ்பு அவர்கள்ட்ட கூட நேற்று பேசணும். அவங்களுடைய பார்வை என்னவா இருந்துச்சுன்னா, அவங்க சொல்றாங்க அப்படி சொல்ல முடியாது, அது என்னோட ஏற்கத்தக்கதல்ல. அவர் 3 ஆண்டுகள் தான் ஆகுது இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்புக்கு வந்து. தமிழிசைக்கு முன் தமிழிசைக்கு பின் என்று இருந்தால் அதை நான் ஏற்றுப்பேன். அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் என்றதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பட் அவர் மிகச்சிறந்த ஒரேட்டர், அவர் சட்டம் தெரிந்தவர், நன்றாக பேசுவார், அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் என்னால் ஏற்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஓகே, ஒருத்தருக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்கும், எல்லாருக்குமே அரசியல் பார்வை இருக்கும். ஒரு அரசியல் கட்சியை பொறுத்தவரை அது கண்டினியூஸாக இவால்வ் ஆகிட்டே இருக்கணும். அது ஸ்டாக்னண்ட்டாக ஒரு தேங்கின தண்ணீர் மாதிரி இருக்கக்கூடாது. இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து நீங்கள் எங்கிட்ட பேசும்பொழுது இன்னொருவருடைய பேரை சொல்லி அவருக்கு முன் அவருக்கு பின்னு இருக்கணும். இப்போ இருந்து 10 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் நானும் பேசும்பொழுது இன்னொருத்தருடைய பேரை சொல்லி அவர்களுக்கு முன் அவர்களுக்கு பின்னு இருந்ததுன்னா இந்த கட்சி வளருதுன்னு அர்த்தம். 1980 ஒரு பேரை சொல்லி அவர்களுக்கு முன் அவர்களுக்கு பின்னு சொன்னீங்கன்னா அந்த கட்சி வளரலின்னு அர்த்தம். அதனால் என்னை பொறுத்தவரை இது ஒரு ஆர்கானிக், இது ஒரு என்டிட்டி, இது ஒரு ஓடுகின்ற தண்ணீரை போல. என்னை பொறுத்தவரை கமிட்டட் ஐடியாலஜிக்கல் பீப்புள் அந்த கட்சியில் தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய ஜேர்னியை பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆண்டுகள் ஒரு கட்சி பவருக்கு வர்றதுக்கு தேவைப்படும். ஒரு நாளில் வந்துட முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் 1949, ஆட்சிக்கு வந்தது 1967, 18 ஆண்டுகள். அதனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவை பீப்புள் ஹூ ஸ்டே த கோர்ஸ். இங்கிருந்து அந்த கட்சியை படிப்படியாக வளர்த்தி கொண்டு போகணும். ஆட்சிக்கு ஒரு நாள் அந்த கட்சி வரும். அதற்கு தேவையான கமிட்டட் தலைவர்கள் வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. இதே பேட்டியில் அண்ணாமலை அவர்கள் குஷ்புவுக்கு பதில் சொல்லியிருக்க முடியாதா? சொல்லியிருக்கலாம். ஆனாலும் அவர் கடந்து போகிறார். அவர் ஒரு பொதுவான பதிலை சொல்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அரசியல் பார்வை இருக்குங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் எப்படி இருக்கணும், கட்சி எப்படி இருக்கணும், கட்சியுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கணும், லட்சியம் என்னவாக இருக்கணும், எப்படிப்பட்ட மனிதர்கள் கட்சியில் இருக்கணும் அப்படின்னு ஒரு பொதுப்படையான பதிலை அவர் சொல்லி முடிக்கிறார். இந்த மாதிரி பெருந்தன்மையாக ஏன் குஷ்புவால் பதில் சொல்ல முடியல அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே தெரியல. ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப அதை பதிவு பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அந்த நெறியாளர் கூட பயன்படுத்தலை. அந்த வார்த்தையை பயன்படுத்தினது குஷ்பு. அதை கிட்டத்தட்ட 2-3 முறை அவங்க அழுத்தி சொல்கிறாங்க. இல்லை நான் தமிழிசைக்கு முன் தமிழிசைக்கு பின் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ணாமலையை புகழ்ந்து பேசுறதுனால அதற்கு முன்னாடி தலைவர்களாக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், இலகணேசன் இவங்களுக்கெல்லாம் இகழ்ச்சி, இவங்களுக்கெல்லாம் தாழ்வு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோம், எங்கே உட்காந்து கிரெடிட் கொடுக்கணுமோ அங்கே கொடுங்க. அது கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. அண்ணாமலை அவர்களுக்கு பாஜக கட்சிக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஃபாலோயர்ஸ், ஒரு மிகப்பெரிய கூட்டம் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் இன்னைக்கு தலைவராக இல்லை என்றாலும் அவருக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது, அவருக்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது அப்படின்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தோம் வேணும்னே இப்படி பேசுகிறவங்களுக்கு என்ன சொல்கிறது? இப்போ இவங்க இப்படி பேசுகிறாங்க, இப்போ நான் ஒரு பதிலடி கொடுக்குறேன், அதே மாதிரி மற்றவர்கள் பேசுவாங்க. மற்ற அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னே நிறைய பேர் இருக்காங்க. அண்ணாமலைக்காகவே பாஜகவுக்கு வந்தவர்கள், அண்ணாமலைக்காகவே தாமரைக்கு ஓட்டு போடுபவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க இது மாதிரி பதிலடி கொடுப்பாங்க. இது வளரும் இல்லையா? ஆனால் இதற்கெல்லாம் குஷ்பு நினைச்சிருந்தா ஒரே பாயிண்ட்ல ஒரே வரியில முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாமே. எது அவங்களை தடுக்குது? இதுதான் நம்மளுடைய கேள்வி. அவர் தலைவர் பதவியை விட்டு போனதற்கு பிறகும் கட்சி அவரை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை அப்படிங்கிற வருத்தம், ஒரு கோபம் இங்கே எல்லாருக்குமே இருக்கு. ஒரு மனுஷன் இருக்காரு, அவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னவெல்லாம் பண்ணாரு அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போறதை விட்டுட்டு இப்போ முழுக்க அதிமுக சார்ந்து பாஜக இயங்குது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு இன்னும் இருக்கு. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? கட்சியில் இருக்கக்கூடிய சுயநலமான தலைவர்கள். நம்ம எம்எல்ஏவானா போதும், நம்மளுக்கு நம்ம தொகுதி கிடைச்சா போதும், அதிமுக தயவில் நம்ம எம்எல்ஏ ஆயிடலாம், ஒருவேளை நம்மளுக்கு நாளைக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம அமைச்சர் கூட ஆகலாம் அப்படின்னு சுயநலமாக யோசிக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்காங்க. ஆனால் அண்ணாமலை அப்படி இல்லை. கட்சிக்காக யோசிச்சார், கட்சியை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும்னு யோசிச்சார். அதற்காகத்தான் 234 தொகுதியிலையும் நடைபயணம் போனார். அப்படிப்பட்ட மனுஷனை எதற்காக இப்படி பொறாமையோடையும் வன்மத்தோடவும் குஷ்பு அவர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே எனக்கு புரியல. தயவுசெய்து அவங்களுடைய கருத்தை மாற்றிக்கிட்டு கட்சியோடைய நலனை கருதி அவங்க பொது வழியில் இப்படி பேசாமல் இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது.